சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்குதுங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது தேரானது ஒரு இடத்துல அப்படியே நின்றுடுதுங்க. எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. ஆனால் அந்த தேர் அசையவே மாட்டேங்குது, அப்படியே நின்றுடுச்சு. இதை கேள்விப்பட்டு ஒரு மகான் அங்கே போகிறாருங்க. அந்த இடத்துக்கு போய் அவர் சில பாடல்களை பாடுறாருங்க. பக்தியாக பாடுறார், மனமுருகி பாடுறார். எல்லாம் அல்ல அந்த சிவபெருமானை நினைத்து பாடுகிறார். பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லி பாடுகிறார். சொந்தமாக பாடுகிறார். சொந்தமாக அவர் பாட பாட அவர்களுக்கு வரிகள் விழுகிறது. அவருடைய வாயிலிருந்து கவிதைகளாக தத்துவ பாடல்களாக விழுகிறது. அந்த பாடலுக்கும் அந்த இசையான அந்த சந்தங்களுக்கும் இறைவன் செவி சாய்க்கிறார். செவி சாய்த்த உடனேயே தேர் தானாக நகர்கிறது. பக்த கோடியில் எல்லாமே அவரை போற்றி வணங்கி கொண்டாடுகிறார்கள். அவர் யார் என்று கேட்கிறீர்களா? அவர்தான் ஸ்ரீ கங்காதர சுவாமிகள். இந்த கங்காதர சுவாமிகள் சென்னையில் தான் பிறந்தவங்க. சென்னையில் தேனாம்பேட்டையில் பிறந்தவங்க. 1858 இந்த மகான் பிறந்தாங்க. இவங்களுக்கு சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்னு மற்றொரு பெயரும் உண்டுங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்துவிட்டு துறவரத்திற்காக சென்றவங்க. பல சித்து வேலைகள் எல்லாம் செய்தவங்க. அடுத்தவங்க பெருமைப்படணுங்கிறதுக்காகலாம் இந்த மகான் சித்து வேலைகள் செய்ததே கிடையாது. இவங்க நல்ல விஷயங்களுக்காக சித்துகள் செய்தவங்க. அதே மாதிரி இந்த மகான் ஒரு வரகவியாக இருந்திருக்கிறாங்க. இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க, நிறைய செய்திருக்காங்க. ஏன்னா தியானத்தில் இருப்பாங்க, திடீர்னு எழுந்து பாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி எல்லாம் உண்டுங்க. சிவஞானோதய மணி அப்படின்னு ஒரு நூல், அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவஞான தேசிக மணி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சாதாரணமானவங்க அந்த மாதிரி நூல்லாம் எழுத முடியாது. அந்த மாதிரி பாடல்கள் பாசுரங்கள்லாம் பாடவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமான பாடல்கள், அவ்வளவு ஆழமான அறிஞ்சொற் பொருட்கள், அவ்வளவு அர்த்தங்களை கொண்ட பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி சிவஞான விபுதில்யம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதெல்லாம் ஞான விஷயங்கள் அதிகமாக பேசப்படுது. சிவப்பிரகாச தீபிகை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க படித்து எழுதினது கிடையாது. இவங்களுக்கு ஞானம் இறைவன் கொடுத்த வரத்தால் இவங்க அந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடி அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசனை பாடி அத்தனை நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி படித்தோன்னு வைங்களேன், நம்ம உள் மனசுக்குள்ளார ஒரு விதமான ஒரு உந்து சக்தி உருவாகிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஞானத்தால் எழுதினார். இந்த மகான் ஸ்ரீ கங்காதர சுவாமிகள் ஞானத்தால் எழுதின பாடல்கள். அந்த ஞானத்தால் எழுதின பாடல்களை நம்ம படிக்கும் பொழுது பாடும் பொழுது நமக்கும் அந்த ஞானம் சித்தியாகும். நமக்கும் அந்த ஞானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான மகான்கள். இந்த மகான் நிறைய தவம் செய்திருக்காங்க, தியானம் செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க முக்தி அடைந்ததும் ஒரு வித்தியாசமான முறையில் முக்தி அடைஞ்சிருக்காங்க. 1929 அக்டோபர் 29 அதாவது ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி எவ்வளோ விசேஷம் பாருங்கள். அந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஊர்வலமாக வராங்க. அப்படியே சிவப்பாடல்களை பாடிக்கொண்டு இறைவனை தியானம் செய்து கொண்டு அப்படியே தியானிச்சுக்கிட்டே ஊர்வலமாக வராங்க. கோவிலை சுற்றி ஊர்வலமாக வராங்க. அப்படியே அப்படியே சமாதி நிலையை அடைகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க எந்த பக்கமும் போகலை. அப்போ அந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அவங்க அப்படியே ஊர்வலமாக இறைவனை தியானித்து கொண்டே அமர்ந்து தியானம் செய்கிறாங்க. உடனே சமாதி நிலையை அடைஞ்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் இந்த ஸ்ரீ கங்காதர சுவாமிகள். இவங்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு இவங்க எழுதின சில பாடல்களை நாம் நெஞ்சுருக மனமுருக பாடும் பொழுது கர்ம வினைகள் நீங்குது, கஷ்டங்கள் விலகுது, நல்லது நடக்குது, வம்ச விருத்தி, பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அப்படிப்பட்ட இந்த மகானுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சேத்பட்டு, அந்த சேத்துப்பட்டுன்னு சொல்கிறீங்களா, சேத்பட், அங்கே ஹாரிங்டன் ரோடு இருக்குது. அந்த ஹாரிங்டன் சாலையில்
6வது அவென்யூவில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. நேரம் கிடைக்கும் பொழுது போய் வாங்க. இந்த மகானை ஸ்ரீ கங்காதர சுவாமிகளை வணங்குவோம். கங்கை போல எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகரிஷிகள், சித்தர்களுடைய அனுகிரகத்தால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.